அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு நமக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், கட் ஆஃப் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா, கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் வருங்க. இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதனால் இன்க்ரீஸ் ஆகுது, எதனால் டிக்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. அப்போ இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் என்ன காரணம்? தமிழக மாணவருடைய நீட் எக்ஸாமினேஷனில் பர்ஃபார்மன்ஸுங்க. 2016 வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருந்தது. 2017 தான் ஃபர்ஸ்ட் நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் வருதுங்க. இந்த நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் தமிழக மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனில் எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் 2017, 18, 19 எந்த மாதிரி பண்ணாங்க, கோவிட் டைமுக்கு அப்புறம் எப்படி மாணவர்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஈவன் கோவிட் டைமில் கூட என்ன மாதிரி இருந்தது, கட் ஆஃப் வேரியேஷன் என்னென்ன காரணத்தினால வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் தான் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாம் நாங்கள் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, என்னோட டாட்டர் 2017 +2 முடிச்சதுக்கப்புறம் அவர் நீட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 2020 தான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ MBBS முடிச்சு இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க, ஃபைனல் இயர் இன்டர்ன்ஷிப் CRRIயில் இருக்காங்க. அப்போது இது மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய நாங்கள் கைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். 9363443685 இரவு 9 முதல் 10 வரைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ தமிழக மாணவர்கள் 2017 ஃபர்ஸ்ட் நீட் எழுதுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாருங்கள் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க. 700+ யாருமே கிடையாது. 600+ 22 மாணவர்கள், 20, தென் 143 ஸ்டூடெண்ட்ஸ். கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. 500+, 203, 213, 1383 அப்படியே 500+ ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. தென் 400+, 826 ஸ்டூடெண்ட்ஸ், 1279 அண்ட் 50773. அப்போ கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2019 வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. 2020 கோவிட் சுச்சுவேஷனில் மாணவர்கள் மார்க் வாங்க மாட்டான்னு நினச்சாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 2020 3 ஸ்டூடெண்ட்ஸ் 700+, 600+ 992 ஸ்டூடெண்ட்ஸ், 500+ 5182 அண்ட் 400+ 11203. அப்போ 2020 கட் ஆஃப் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 2021 பாருங்க, 2021 9 ஸ்டூடெண்ட்ஸ், 2021 9 ஸ்டூடெண்ட்ஸ் 700+, 600+ 1030 ஸ்டூடெண்ட்ஸ், 500+ 5284 அண்ட் 400+ 10973 ஸ்டூடெண்ட்ஸுங்க. 2021 மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகுது. 2022 பாருங்க கொஞ்சம் குறையுது. 2021 கம்பேர் பண்ணும்போது குறையுது. 700+ 5 பேர் தான் வாங்குறாங்க. 600+ 953, 500+ 4470 அண்ட் 400+ 8761. அப்போ இந்த 2020 பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் 2021 கட் ஆஃப் குறையுது. மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது. மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, பட் கட் ஆஃப் குறையுது. என்ன காரணம் அப்படின்னா 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருது. 11 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வருது. அப்போ இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ் 2021 வந்ததுனால கட் ஆஃப் நல்லாவே குறைஞ்சது. சரி, 2022 பயாலஜியினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ ஃபிசிக்ஸ் நிறைய மாணவர்களுக்கு சரியாக அப்ரோச் பண்ண முடியல. என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பயாலஜி எடுப்பாங்க, ஸ்டக் ஆனாங்க. ஃபிசிக்ஸ் ஈஸியான கொஸ்டின் தான், பட் அட்டன் பண்ண முடியல. தமிழக ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிக்குது கம்பேர்ட் டு 21. ஸோ 22 5 ஸ்டூடெண்ட்ஸ், தென் இதுலேயும் குறையுது. கட் ஆஃப் ஸ்டில் டிக்ரீசிங். இப்போ 2023 பாருங்க, பயாலஜி வாஸ் ஈஸியான கொஸ்டின் ஆகுது. தென் 1 or 2 கொஸ்டின்ஸ்க்கு போனஸ் மார்க் கிடைக்குது. ஏன்னா கொஸ்டினே மிஸ்டேக் ஆகிடுச்சு. அப்போது ஓவராலாக மாணவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, போனஸ் மார்க்கும் கிடைச்சனால பயாலஜி ஈஸியாக இருந்ததுனால 2023 29 ஸ்டூடெண்ட்ஸ் 700+. அதில் ஆல் ஓவர் இந்தியாவில் டாப் 4 தமிழ்நாடு. அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழக மாணவர்கள் நீட் எக்ஸாமினேஷனில் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றாங்க. அதான் உண்மையும் கூட. 600+ 1538 ஸ்டூடெண்ட்ஸ், 500+ 6449 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 400+ 12037. இந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்திருக்கு, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் அகைன் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸை கம்பேர் பண்ணுங்க. 20, 21, 22, 23 ஸ்டூடெண்ட்ஸோட 23 ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லா கேட்டகரியாக இருந்தாலுமே அது 700+, 600+, 500+, 400+, ஆல் த கேட்டகரியில் மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் மார்க் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது.
அப்போ சீட் அதிகமாக பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் 2 or 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்துச்சு. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அதே காலேஜ் கவுண்ட் தான் இருக்குது, அதே சீட் மேட்ரிக்ஸாக இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு. அப்போது மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனாலையும் போனஸ் மார்க் கிடைச்சதுனாலையும் பயாலஜி ஈஸியாக இருந்ததுனாலையும் அப்போது ரேஞ்ச் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ரேஞ்ச் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போது இந்த வருஷம் மாணவர்கள் நீங்கள் அதெல்லாம் உரி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இந்த வருஷம் எப்படி கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது, எப்படி மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி இப்படியெல்லாம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுங்க பொறுத்து தான் கட் ஆஃப் இருக்குங்க. அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது. சீட்டு மொத்தம் ஒரு லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்கிறதுனால எம்பிபிஎஸ் ஸ்டடீஸ்க்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுங்க, கிடைச்சா நம்ம படிப்போம், கிடைக்கலன்னா அடுத்தது என்னங்கிறத பார்ப்போம். இது மாதிரி வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.